லலிதா, உங்க மாமியார் சங்கரனை என்கிட்ட ஒப்படைக்கும் போது கூடவே இந்த பொட்டியையும் கொடுத்தாங்க. இந்தாமா. வரப்போற மருமகளுக்கு கடைசி நேரத்துல எங்க அண்ணி எழுதின கடிதம். படிமா. மகளே, உனக்கு நல்வரவு. இது பல சுமங்கலிகள் வாழ்ந்த வீடு. இங்கே நீயும் நெடுங்கால சுமங்கலியாக வாழ்வாய். என் மகனும் நீயும் லட்சிய தம்பதிகளாக விளங்குங்க. உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தைக்கு பாட்டியின் நினைவாக இந்த சங்கிலியை அணிவித்து மகிழுங்க. உன் அத்தை பார்வதி அம்மா. பிறக்கும் தருவாயில கூட வரப்போற மருமகளுக்கு வாழ்த்து. பிறக்க போகும் சந்ததிகள் மேல சிந்தனை. அதுதான்மா குடும்ப பெண்களுடைய அழகு. தனக்காக வாழ்றது மிருக வாழ்க்கை, குடும்பத்துக்காக வாழ்றதுதான் மனித வாழ்க்கை. சரி சரி, ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. அம்மா, நீங்களும் எங்க கூட வாங்க. நல்ல பொண்ணுமா நீ. நீங்க கோயிலுக்கு போறதுன்னா நான் கூட வரலாம். நீங்க போறது தேன் நிலவுக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சங்கரா, லலிதாவை நல்லா கவனிச்சுக்கப்பா. தங்கச்சி, இந்த சீட்டை அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் வர்றேம்மா. காபி சாப்பிட்டு போலாமேப்பா. பங்களாவுல நிறைய வேலை இருக்கு. இன்னும் ஒரு சமயம் வரும்போது சாப்பிடுறேம்மா. நான் வர்றேம்மா. அம்மா, டெல்லியில எனக்கு ஒரு ஒண்ணு விட்ட மாமா இருக்காங்க. அவரும் மாமி இங்க வந்திருக்காங்களாம். அவங்கள பாக்குறதுக்காக என்னையும் அவரையும் அம்மா சாயந்தரம் வர சொல்லிருக்காங்க. போயிட்டு வாங்கம்மா. அப்படியே அவங்கள நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வர சொல்லிட்டு வாமா. லலிதா, லலிதா, இத வந்துட்டீங்க. என்னது? ஊசி. சாரி. சரி சரி, ரொம்ப நல்லா. இல்லங்க, சாயந்தரம் காலேஜ்ல இருந்து எப்ப வருவீங்க? என்ன ஒரு 7:30 மணிக்கு வருவேன். ஐயோ, அதெல்லாம் ஐயா தனியா இருக்கும்போது சரி, இப்ப நடக்காது. சரிம்மா, உத்தரவு போடுங்க. எப்ப வர சொல்றீங்களோ அப்ப வர்றேன். இது இதாங்க இது. ஓ, தேங்க்யூ. கிளாஸ் எப்ப முடியும்? சரிண்ணா, ஒரு 5 மணிக்கு முடியும். அப்போ ½ an hour டிராவலிங் டைம். 5:30 மணிக்கெல்லாம் ப்ரொஃபசர் இங்க இருக்கணும். நான் அப்பவே சொன்னேனே, அம்மா உத்தரவு போடுங்க வந்துடுறேன்னு. கோட்டை மாட்டு மட்டுமா கண்ணு? இப்ப இத படிங்க. என்னது? அன்புள்ள எதுக்காக சீக்கிரமா வர சொன்னேங்கிறது இப்பதான் புரியுது. நீ போயிட்டு வா. என்ன மட்டும்தான் வர சொல்லிருக்காங்கல்ல? லலிதா, ஒரு இடத்துக்கு போய் அவமானப்படுறதை விட அங்க போகாம இருக்கிறதே நல்லது. யாருக்கோ மரியாதை கொடுக்கறதுக்காக நம்ம மரியாதையை இழக்க முடியாது. அப்படின்னா நானும் போகல. ஐயோ ஐயோ. ஆல் ரைட், நானும் கூட வரேன். 2 பேருமா சேர்ந்து போலாம். ஓகே? That's a good husband. Thank you, darling. மாமா, மாப்பிள்ளை, இது எங்க அண்ணா, இது எங்க அண்ணி. என் பொண்ணு மாப்பிள்ளை லண்டன்ல இருக்காங்க. அவங்க கூட கொஞ்ச நாள் தங்கிட்டு அதனாலதான் உங்க கல்யாணம் கூட என்னால வர முடியும். ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்காருமா. வேற லக்கி கேர்ள். மிஸ்டர் சங்கர், இப்பதான் உங்க மாமியார் சொன்னாங்க லண்டன்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்குதா. நாங்க லண்டன்ல இருக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நேரா உங்க கம்பெனிக்கே போய் பார்த்திருப்போம். ஆமா, அங்க என்ன பிசினஸ்? அது அண்ணா, மாப்பிள்ளைக்கு அவர் சொந்த விஷயத்தை பத்தி யார் கேட்டாலும் பிடிக்காது. இந்த வே யூ ஆர் கரெக்ட். முதல் சந்திப்பிலேயே உங்களை நான் அப்படி கேட்ட தப்பு. மிஸ்டர் சங்கர், லட்சக்கணக்கில் உங்களுக்கு பணம் இருக்கு. இந்த ப்ரொஃபசர் வேலையை விடாம இருக்கீங்களே, நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். பணக்காரங்க வேலைக்கு போக மாட்டாங்க. சில பேர் வேலை கிடைச்சி பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டுருவாங்க. அப்படி இல்லை நீங்க. ஐ அட்மைர். நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சாரி, மை வைஃப் ஒரேஷியஸ் ரீடர். நிறைய நாவல் படிப்பா. டெல்லியில தமிழ் நாவலே கிடைக்கிறது இல்ல. உங்க மாமியார் சொன்னாங்க நீங்க ஏதோ ஒரு தமிழ் புத்தகம் எழுதிருக்கீங்க, அதுக்கு தங்க மெடல் கிடைச்சிருக்குன்னு. அது என்ன புத்தகம்? தங்க மெடலா? புத்தகமா? அண்ணி, ஒரு புத்தகம் 2 புத்தகமா இருந்தா ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்கதான் மாசத்துக்கு ஒரு புத்தகம் எழுதுறாங்களே, அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். இவங்க எழுதினோடனே மறந்துடுவாங்க.
That means you are a great writer. மீனாட்சி, லண்டன்ல இருக்கிறப்ப அகாதா கிறிஸ்டின்னு ஒரு பெரிய நாவலாசிரியை சந்திச்சேன். அப்ப அவங்க எழுதுற நாவலை பத்தி அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க இந்த நாவல் ரொம்ப நல்லா இருக்கு, யாரு எழுதுனாங்க என்னையே பார்த்து கேட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சங்கர் போல இருக்கு. எனக்கு நேரமா இருக்கு, புறப்படணும். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள போறீங்கிறீங்களே? உனக்கு கொஞ்சமா மூளை இருக்கா? பெரிய லட்சாதிபதி, பெரிய நாவலாசிரியர், மாணவர் சேவைக்காக உழைக்கும் ப்ரொஃபசர், இதுக்கெல்லாம் ஏது டைம்? சங்கர், டெல்லிக்கு வந்தா என் வீட்டுல தான் நீங்க தங்கணும், இங்கிலாந்துக்கு போனா என் பொண்ணு வீட்டுல தான் நீங்க தங்கணும். இந்தாங்க அட்ரஸ். தேங்க்யூ. ஆமா, உங்க போன் நம்பர் என்ன? எனக்கு போன் கிடையாது. என்னது, டெலிபோன் கிடையாதா? என்னன்னா அது? அவரே நம்மளதான் நினைச்சிட்டீங்களா? அவருக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் அவங்க வீட்டுல டெலிபோன் இருந்தா என்ன ஆறுது? ஜனங்க ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுவாங்களா? அட பாவமே, பெரிய மனுஷங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்லையா? போயிட்டு வரேன். அம்மா, நானும் போறேன். நீ இருந்துட்டு வாமா. இல்ல, நானும் போறேன். வரேன் மாமா. ஓகே. எங்க அம்மா நினைக்கிறேன். என்னங்க, அவங்க போற வரைக்கும் உங்க கோபத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைங்களேன் பிளீஸ். ஒரு நாகரிகத்துக்காக. லலிதா, என்னம்மா விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அது பார்த்து போதான் வந்தேன். இந்த பருவா எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா கொடுக்கணும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ வரணுமாம்மா? ஆமா, இதெல்லாம் என்ன, ஏற்கனவே வீடு ரொம்ப அழகு, அதுல இந்த அவலட்சணம் வேறையா? அம்மா, அவங்களுக்கு பரவாயில்ல, இதுலயே வாழ்ந்து பழகிட்டாங்க. உனக்காவது இதை திருத்தமா வச்சுக்கணுங்கிற அக்கறை வேண்டாம்? அதுவும் இந்த வீட்லயே வாழணுங்கிற தலைவிதி வந்த பிறகு ஏமா வருதம்? இப்பவே எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்துறேன். எதையும் எடுக்க வேண்டாம், அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும். ஏமா, அந்த டெலிபோன் அங்க வச்சு உனக்கு சௌகரியமா இருக்காது? நீ செய்யறது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கலம்மா. என்னென்னமோ பேசுறியே, அவங்க மனசு புண்படாதா? அவங்க நான் யாரு? அந்த அத்தையா? அவ இங்க இருக்கிறதே தண்டம், அவ நம்மளை கண்டு பயப்படணும், நீயே அவளை கண்டு பயப்படுற? உங்களை அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவங்க மனசு புண்படும், நீ கஷ்டப்படுறிய. இந்த வீட்டுல நீ வாழ்றத பார்த்தா உன்னை பெற்றவனா என் மனசு புண்படாது? அம்மா, வாழ்க்கை வாழ்ற இடத்துல இல்லம்மா, வாழ்ற முறையில தான் இருக்கு. என் வாழ்க்கையில உனக்கு நிறைய அக்கறை இருக்கு, ஆனா அதுக்காக நீ எடுத்துக்கிற முயற்சி, அதை வெளிப்படுத்துற முறை எல்லாமே என் வாழ்க்கையை வளப்படுத்துறதா இல்ல, கிடைக்கத்தான் உதவி செய்யுமா? என்ன 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 உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? படுத்துவாங்க. ஏன் படுத்த மாட்டாங்க? அருமை தெரியாதவங்க கையில பொண்ணை கொடுத்தா அப்படிதான் பண்ணுவாங்க. உன் தலைய நீயே மண்ணை வாரி குத்திட்ட. இரு, நானே மாப்பிள்ளைய கேட்கிறேன். மாப்பிள்ளை, நான் உங்க வாழ்க்கையில தலையிடுறேன்னு நீங்க எடுத்தாவ கஷ்டப்படுத்துறீங்களானே? அம்மா, நான் அப்படியா சொன்னேன்? நீ சும்மா எனக்கு நீங்க ஒண்ணுதான், மாப்பிள்ளை ஒண்ணுதான். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கோவமா தெரியும், ஆனா நான் சொல்றதே செய்யறது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். சமுதாயத்துல பலரும் போற்றக்கூடிய நிலையை நீங்க அடையணும். இன்னார் என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படணும், அதுதான் என் ஆசை. அது மட்டும் இல்ல, உங்க அத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த குடும்ப பொறுப்பை தாங்கி போறாங்க? பழைய காலத்து மனுஷி, புது சமுதாயத்தினுடைய தேவையெல்லாம் நம்ம லலிதாவுக்கு தான் தெரியும். அவகிட்ட எல்லாம் ஒப்புறீங்க, அவ படிச்சவ. மாப்பிள்ள, வர 20ஆம் தேதி எங்க வீட்டுல ஒரு பெரிய விசேஷம். லலிதா அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி அன்னைக்கு 25 வருஷம் பூர்த்தி ஆகுது. நீங்க லலிதாவை கூப்பிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அவசியம் வரணும். இத எங்க அத்தை கிட்ட சொல்லுங்க, அவங்கதான் இந்த வீட்டுக்கு பெரியவர். அம்மாடி, மாமியாருங்கிற மரியாதை கிடையாது, மனைவிங்கிற பாசம் கிடையாது. நீ பயந்து நடுங்கிற பார்த்தா ஒரு வேலைக்காரியோட கேவலமா இருக்கு. இதுக்காக அவனுக்கு கட்டி கொடுத்தேன். அம்மா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கும். இன்னைக்கு நீ வந்தனால தான் இவ்வளவு குழப்பம். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இனிமே நீங்க வராத. என்னைய வர வேண்டாம்னு சொல்றேன்? நான் உன்னை பெத்தவடி, பெத்தவ. அதனாலதான் சொல்றேன், எனக்காக எத்தனையோ தியாகங்களை நீ இதுவரைக்கும் செஞ்சிருக்க. கூடவே இந்த ஒரு தியாகம் செய்ய உனக்கு கஷ்டமா இருக்காது. என்ன நீ பெத்து இருக்கலாமா?
ஆனா என் வாழ்க்கை இவங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எங்க விஷயத்துல நீ தலையிடாது. நாங்க எங்க முறையில நல்லாவே வாழ்வோங்கிற நம்பிக்கை இருக்கு. எனக்கு இல்ல, நான் போறேன். ஆனா ஒண்ணு, உங்களை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்படி அந்த அத்தகாரி கால விழுந்து நான் கேட்பேன்னு நினைக்காது. மாப்பிள்ள உன்னை கூட்டிக்கிட்டு வராரா இல்லையான்னு நான் அன்னைக்கு பாக்குறேன். அப்பா காஃபி. ஏமா நான் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் போட்டோவையே பார்த்து இருந்தா மாப்பிள்ளை எப்ப பாக்குறது? அவர்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடாருன்னு சொல்றேனே அப்பா. யாராட்டும் போயிருந்தோம்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே மாப்பிள்ளைய பார்த்துருக்கலாம்ல. அந்த பைலட் ட்ரெஸ்ஸோட அந்த பிளைட்டை விட்டு இறங்கி வரத பார்த்தாலே மாமனாருக்கு ஒரு திருப்தி தானே. நான் என்னப்பா செய்வேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. மாமா, என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல போட்டோவுல நெஞ்சளவு தானே இருக்குது, கை கால்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்தேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்கு மேல கைய உதற வேணாம், கையில இருந்து ஒரு கை வந்துடும். மாப்பிள்ளை என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், எதுலயுமே சந்தேகப்படுவேன். நீங்க தான் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்கன்னு சொன்னாங்க, எதுக்காக சந்தேகப்படுறீங்க? எங்க அப்பா போலீஸ் உத்தியோகத்துல இருந்தவர், அவருடைய ட்ரைனிங் எனக்கு. அது மட்டும் இல்ல, நான் நிறைய மர்ம நாவல்லாம் படிப்பேன். ஆமா, நீங்க இந்த மர்ம நாவல்லாம் படிக்க கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு. மாப்பிள்ளை